தேனி மாவட்ட செய்திகளுக்காக உங்கள் கம்பம் சோ பஞ்சுராஜா. வணக்கம். இன்றைய செய்திகள். ஆண்டிப்பட்டியில் உள்ள நன்மை தருவார்கள் திருத்தலத்தில் 49 அடி உயர மாகாளியம்மன் மற்றும் அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள மதுரை கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைந்துள்ள நன்மை தருவார்கள் திருத்தலத்தில் சர்வசக்தி மாகாளியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முன்னதாக 3 காலை யாகசாலை வேள்விகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி 108 புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் 49 அடி உயர சர்வசக்தி மாகாளியம்மன் சிலை மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. மேலும் அங்கு புதிதாக நிறுவப்பட்டுள்ள குதிரை மேல் இருக்கும் அய்யனார், ஸ்ரீ பத்ரகாளியம்மன், ஸ்ரீ குபேர வராகியம்மன், ஸ்ரீ கௌமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள 49 அடி உயர சர்வசக்தி மாகாளியம்மனுக்கு 108 குடம் பால் அபிஷேகமும் மற்றும் பூச்சொரிதல் விழாவும் நடைபெற்றது. இதையடுத்து மாகாளியம்மனுக்கு பல்வேறு வகையான நறுமணம் வீசும் மலர்களை தூவி பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. பின்னர் பெண் பக்தர்கள் கும்மியடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற போது அதனை பார்த்து பக்தி பரவசமடைந்த பெண் பக்தர்கள் அருள் வந்து சாமியாடினார்கள். விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி முத்துவண்ணியம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நேதாஜி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.